இந்த மரத்தை போல தான் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் பட்டு போய் இருக்கு. ஒன்றத்துக்கும் உதவாமல் உருப்பிடாமல் பட்டு போய் சும்மா ஒரு சோவுக்காக பார்வைக்காக மட்டும்தான் இந்த பட்டை மரம். இதில் பாருங்கள், எந்த ஒரு பசுமையும் இல்லை. அதுபோல தான் இன்றைக்கி நிறையா பேர் சீன் போட்டுக்கிட்டே அலையிறது. நாங்கள் சாதியில் உயர்ந்தவங்க, நாங்கள் காசு பணத்தில் வசந்தவங்க, நாங்கள் அந்தஸ்தில் வசந்தவங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பட்டை மரம் போல் இருக்கிறாங்க. பட்டை மரம் போல் இந்த பட்டை மரத்தை பாருங்களேன், ஒன்றுத்துக்கு உதவாது. அதுபோல தான் இன்றைக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைகளும் இந்த பழைய மனுஷனை இன்னும் மெழுகு போட்டு தேத்திக்கிட்டு இருக்கிறது. புதிய மனுஷனுடைய பார்வையிலேருந்து பார்த்தா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, அதாவது என்னென்னா ஆடம்பரமாக வாழ்கிறாங்க இல்லையா இன்றைக்குள்ள ஆவிக்குரியவங்க, அவங்களுடைய நிலைமை இதுதான். பட்டை மரம் தான், கனிதராத மரங்கள். இதெல்லாம் கனிதராத மரங்கள். இதெல்லாம் வெட்டி அக்கினியில் போட்டு எரிச்சு விட்டுறணும். இது போல் நம்மளுடைய மனசு, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இந்த மாதிரி பாவங்கள், பெருமை அடங்கியிருக்கு. பட்டு போன மரமாக இன்னும் நம்ம இன்னும் பட்டு போனவர்களாக இருக்கிறோம். ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? இந்த மரத்தை போல் இப்படி பட்டு கிடந்தா நம்ம ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? பட்டை மரமாக இருக்கிறோமே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பட்டை மரமாக இருக்கிறீங்களா இல்லை பசுமையான மரமாக இருக்கிறீங்களான்னு உங்களுடைய இருதயத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.